ஹாய் நான் ஜெசோனா. பிரபல யூடியூபர் ஹர்ஷல் சாய் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணுவதாக சொல்லி அந்த பெண்ணை ஹர்ஷா சாய் ஏமாத்திருக்காரு. அந்த பெண்ணிடமிருந்து பல கோடி ரூபாய் பணம் வாங்கி ஏமாற்றியதாக தகவல். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அரை நிறுவனமாக போட்டோ எடுத்து மிரட்டியதாகவும் தகவல். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஹர்ஷா சாய்னா யாரு, இவருடைய ஊர் எது, எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினத்துல 1995ஆம் ஆண்டு 13ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. ஹர்ஷா சாய் ஒரு பிராமண மதத்தை சேர்ந்தவங்க. இவர் ஹிந்து மதத்தை பின்பற்றிட்டு வராரு. இவர் எங்க பள்ளி படிப்பை முடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த ஊர் விசாகப்பட்டினத்துல, ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்துல அங்கேயே பள்ளி படிப்பு முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அதே ஊர்ல அவர் காலேஜ் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இணையத்துல இன்ட்ரெஸ்டா வீடியோஸ் எடுத்து போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் யூடியூப், இப்படி எல்லா இதுலேயுமே அவர் ஒரு ரீல்ஸாகவும் அப்புறம் ஃப்ராங்க் பண்ணுறதாகவும், ஃப்ராங்க் பண்ணி நிறைய வீடியோ போடுவாங்கள்ல, அதே மாதிரி பண்ணுறதுல அவர் இன்ட்ரெஸ்டாகவே இருந்தார். இப்படி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இவர் பிரபலமாயிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவருடைய யூடியூப்பில் கிடைக்கிற இன்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. முதல்ல கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதாவது மக்களுடைய ஏதாவது ஆசை நிறைவேறாமல் இருக்கும்ல, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுவார், தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுவார், யூடியூப்பில் இன்கம் எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி உலகம் முழுவதுலையுமே ஃபேமஸ் ஆகிட்டு வந்தார். அதுக்கு பிறகு இவர் இன்னும் அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பல மில்லியன், அதாவது அவர் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸ் பிடிக்கும். அதில் அவருக்கு நிறைய அமௌண்ட் இன்கம் இருக்கும். மாதம் சொல்ல போனால் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் 25,30,00,000க்குள்ள அவர் அவருடைய சேலரி இருக்கும். மக்கள்கிட்ட இருந்து வர வியூஸ்லேருந்து கிடைக்கிற பணத்தை அதை மக்களுக்கே செய்கிறாரு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வீடு கட்டி கொடுக்குறதோ, வண்டி வாங்கி கொடுக்குறதோ, லேப்டாப் வாங்கி கொடுக்குறதோ, 1,00,000 ரூபா கொடுக்குறதோ, 2,00,000 ரூபா கொடுக்குறதோ, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு கடைசியாக இவர் ஒரு படத்தையும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட தமிழ், தெலுங்கு, இப்படி மலையாளம், இப்படி பல மொழிகளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த படத்தோட கதையை இவரே தயாரிச்சிருந்தாரு. இப்படி படத்துலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இந்த மாதிரி இவர் ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. இப்படி இருக்க பட்சத்தில் ஹர்ஷா சாய் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றியதாக தகவல் வெளியாயிருக்குது. அந்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த பெண் ஏற்கனவே ஒரு நடிகையாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிக் பாஸ்லேயும் வந்திருக்கிறாங்க. தமிழ் பிக் பாஸ் இல்லைங்க, அவங்க ஆந்திராவில் உள்ள பிக் பாஸ்லேயும் பிரபலமாயிருக்கிறாங்க. அவங்களுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹர்ஷா சாயும் அந்த பெண்மணியும் முன்னாடியில இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டாக இருந்தவங்க கொஞ்சம் நெருக்கமாக பழகி லவ்வர்ஸாக மாறினாங்க. இப்படி லவ்வர்ஸாக மாறினதுக்கு பிறகு ஹர்ஷா சாயும் இந்த நடிகையும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடுத்த ஹர்ஷா சாய் ஒரு படத்தை எடுத்திருந்தாங்கல்ல, அந்த படத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு முக்கிய ரோல் கொடுத்துருந்தாங்களாம். இப்படி அவங்க அந்த படத்துலேயும் சம்மந்தமாக சரி, இப்படி க்ளோஸாக பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படி இருக்க பட்சத்தில் 2 பேர்த்துக்குமே அதிக லவ் ஏற்பட்டு ஹர்ஷா சாய் சொல்லியிருக்காங்க, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவங்க நெருக்கமாக இருந்து அத்துமீறி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹர்ஷா சாயும் இந்த நடிகையும் தனிமையாக சந்தித்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் அந்த நடிகையிடம் கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரை நிறுவனமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவர் கெஞ்சி கேட்டிருக்காரு. இந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள தானே கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படின்னா நாளைக்கு நமக்கு வர ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இவரும் விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க.
அதுக்கு பிறகு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த நடிகையை நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ இந்த தகவலை யாருக்கிட்டயா சொன்ன அப்படின்னா, நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இணையத்துல போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டியதாக தகவல் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை போலீஸ் கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க. என்ன ஹர்ஷா சாய் மிரட்டிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இப்படி மிரட்டி மிரட்டி என்கிட்ட 2 கோடி மதிப்பிலான பணம் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க. அந்த நடிகை எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால உள்ள நர்சிங் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்படிலாம் நடந்துச்சு. இதுக்கு என்கிட்ட இன்னும் பணம் அதிகமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட குடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு 2 கோடி ரூபாய் மேல பணமும் தந்திருக்கிறாங்க. என்னை இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹர்ஷா சாய் மீது பாலியல் பலாத்காரம் பண்ணி மிரட்டுறதுக்காகவும், அதுக்கப்புறம் பண மோசடி பண்ணதாகவும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஹர்ஷா சாய் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கல்ல, இப்போ ஹர்ஷா சாயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னுமே ஹர்ஷா சாயை அரெஸ்ட் பண்ணல. இந்த வழக்கு பதிவு செஞ்ச இந்த நடிகை கிட்ட இன்னும் டீட்டெயிலா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. அதுக்கு பிறகு இந்த பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, ஹர்ஷா சாயை பிடிச்சி என்னுடைய அமௌண்ட்டை வாங்கித்தாங்க, என்னுடைய 2 கோடி ரூபாயும் வாங்கித்தாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு திருமணம் பண்ணி கொள்வாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. இந்த நடிகை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பெண்மணி சொன்னது எல்லாமே உண்மையா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா, மருத்துவ செக்கப் மூலம் ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா இவங்க பொய் வழக்கு தான் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இன்னும் இதனுடைய அப்டேட் எதுவும் தெரியல. அடுத்தது ஹர்ஷா சாயை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அரெஸ்ட் பண்ணி இந்த பெண்ணிடம் சேர்த்து வைப்பாங்களா, இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா? மேலும் அடுத்தடுத்த தகவல் ஏதாவது தெரிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.